Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்கிங் பேச்சஸ் ஒர்க்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அட்வான்ஸ் லெவலில் எங்கள் கிளாஸில் எடுத்துகிட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணி போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத், அதாவது ஃப்ளவர் மேக்கிங் கிளாத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ஃப்ளவர் மேக்கிங் கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு சாக்ஸ் எப்படி இருக்கும், மெலிசாக சாஃப்டாக அந்த க்ளவுஸ் மாதிரி கையில் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளாத் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி முறுக்கி வந்து ஒரு பண்டலாக விற்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸ்டாக்கிங் கிளாத்து ஃப்ளவர் மேக்கிங் கிளாத்துன்னு கேளுங்க, கிடைக்கும். ஸோ இந்த கிளாத்தை வந்து வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணாலும் கிடைக்கும், இல்லை டபுள் கலர், ட்ரிபிள் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு, நான் வந்து ஃப்ளவர் ஒன்று வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளவர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்றதுக்காக ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த கிளாத் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே போடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த கிளாத் வந்து மாட்டும். இது பாருங்க, மாட்டுதுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கம் வச்சு நம்ம அந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பின் எடுத்துக்கோங்க. இந்த பின் வந்து ஃபுல்லாக 4 பக்கமும் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச்சில் வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படியே ஒட்டாமையோ இல்லை வந்து இந்த மாதிரி பின் குத்தாமையோ நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து கிளாத் வந்து சுருங்கும், ஒரு மாதிரி ஷிங்க் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இப்படியே வந்து போட்டுக்கோங்க, அதுதான் வந்து நல்லது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா சாம்பிளுக்கு. அப்படியே வந்து நான் ஒட்டாமே கையில் பிடிச்சிட்டு ஜரியோட அப்போ வந்து அந்த கிளாத் என்ன ஆச்சு, மாட்ட ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ பாருங்கள், நான் சுற்றி வந்து அவுட்ரு வந்து ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ நம்ம கீழே வந்து ஒரு லைன் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் கொடுக்குற இடம் வந்து ஒரு லைன் கொடுத்தா நீங்கள் போதும். மேலே கொடுக்கும்போது 2 லைன்ஸ் கொடுக்கணும். அதை நான் எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த டிசைன் வந்து நான் இந்த வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு 4-5 மந்த்ஸாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஃபோன்லேயும் இடம் இல்லை, லேப்டாப்லேயும் இடம் இல்லை. ஸோ எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா டைம் இல்லை. இப்போ தான் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோ வந்து போடுங்க மேம், ஃபுல் வீடியோ. நான் ஷார்ட்ஸில் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய வியூஸ் கிடச்சிது அண்ட் அது மாதிரி நிறைய லைக்ஸும் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களோட ஆறுதலுக்கு, நிறைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு அடிக்கடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் என்னை கேளுங்க. நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன போடுறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிப்பேன், சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் கொஞ்சம் போடுங்க மேம் ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி ரிட்டன் கொண்டு போய்ட்டு அந்த பெட்டல்ஸும் போட்டு முடிச்சிருங்க. ஸோ போட்டு முடித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஃப்ளவர் மேக்கிங் கிளாத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளவர் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. பட்டர்ஃப்ளை மாதிரி போடலாம். அப்புறம் வந்து நீங்கள் நெட் ஃபேப்ரிக் மாதிரி ஒரு ஃப்ளவர் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோஸும் நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெட் ஃப்ளவர் எப்படி போடணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ நார்மல் ஊசி நூல் வந்து கோத்துக்கோங்க. ஊசி நூல் வந்து ஒரு நூல் குத்து ஒரு நூல் கோத்துட்டு 2 நூலாக மடித்து நாட் போட்டுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே அதை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ மூட்டை மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே நல்லா முறுக்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா முறுக்கிக்கோங்க. ஸோ முறுக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து அதை இழுத்து கட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து நகர்ந்து வராது. பேக்கில் வச்சு ஊசியை வந்து அடியில் கொண்டு போயிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நீங்கள் ஆரி ஊசிலேயே கூட எடுத்து போட்டுக்கலாம் சின்னதாக, ஒன்றுமே தெரியவே தெரியாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடியில் விட்டுடுறோமா, நம்ம ஆரி நீடில் எடுத்து கூட நம்ம நாட் போட்டுக்கலாம். இல்லை ஏன்னா நான் காட்டில் போடுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரேம் அப்பப்போ திருப்ப முடியாது காட்டில் போடுறதா இருந்தால். ஸோ அதனால் நீங்கள் ஆரி நீடில் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா
நான் ஃப்ரேமுன்றனா ஃப்ரேமை திருப்பிட்டு நம்ம ஈஸியாக வந்து அந்த நூலை வந்து கட் பண்ணி நாட் போட்டுக்கலாம் ஈஸி. இப்போது நான் மேலே இருக்கிற அந்த பல்ஜாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன் சிசரை வச்சு. ஸோ கட் பண்ண உடனே நமக்கு அந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை நல்லா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஊசி நூல் வச்சு அது மேலே நல்லா ஃபுல்லாக ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் 4 பக்கமும் சுற்றி. ஏன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட் கிடச்சிரும் அந்த இடம், அதனால தான். நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் வச்சுக்கலாம், சுகர் பீட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியா, உங்களோட க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் இதையே பட்டர்ஃப்ளையாக கூட ஆக்கிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெடிபியர் பொம்மை மாதிரி போடலாம், மிக்கி மவுஸ் பொம்மை மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பொம்மை மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி வராமல் நீங்கள் ஒட்டிட்டு சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கார்னரை தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளாத் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஸ்டாக்கிங் கிளாத் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்டு கிளாத் விட ஸ்டாக்கிங் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் மேக்கிங் கிளாத்துன்னு கேளுங்க, கிடைக்கும். அது ஒரு மாதிரி மெலிசாக இருக்கும். ரொம்ப போட்டு இழுத்துட்டிங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ அந்த கிளாத் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அதை நல்லா அழுத்தமாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்கில் அடியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நான் மேலே வந்து கொடுக்குறேன். ஸோ மேலே வந்து 2 லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். ஏன்னா 2 லைன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிப்பாக அந்த ஃப்ளவர் வந்து பார்க்க அழகாக தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சில் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன். எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சோஷியல் மீடியா பற்றி ரொம்ப தெரியாது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே போட்டுட்டு வரேன். ஸோ ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எனக்கு சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த செயின் அவுட்ரு கொடுக்குறோம் இல்லையா? நல்லா உள்ளே போய் அந்த பெட்டலை நல்லா உள்ளே போய் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த முனையிலேயே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்காது. ஏன்னா நமக்கு அந்த அந்த உள்ள அந்த கிளாத்தோட சுருக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பெட்டலுக்குள்ளே அந்த சுருக்கம் வருது பார்த்திங்களா? அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் போடும்போது அங்கங்கே இந்த ஃப்ளவர் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் சுற்றி வந்து செயின் போட்டுட்ருக்கேன். அங்கே பாருங்கள் நான் எப்படி இழுத்து போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா உள்ளே வந்து நம்ம எப்படி ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மேலேயே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 2 லைன்ஸ் கொடுக்கணும். கீழே வந்து நம்ம 1 லைன் கொடுத்துருந்தோம். இப்போ மேலே வந்து நம்ம 2 லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 1 லைன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து 2 லைன்ஸ் இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2 லைன்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே இன்னொரு லைன் போகிறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் போடணுன்ட்டு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து அப்படியே லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கேளுங்க. இது பாரிஸில் கிடைக்கிது. ஃப்ளவர் மேக்கிங் கிளாத்துன்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா டி நகரில் வாங்கிக்கோங்க. டி நகர்லேயும் இருக்குது. இப்போ அப்படியே சுற்றி வந்து நம்ம அந்த செயின் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிக்க போகிறேன். 2 லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, அப்படியே பார்த்துட்டே வரணும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கிங் பேச்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சுகர் பீடில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் வச்சுக்கலாம், அது உங்களோட ஐடியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ மேலே இப்போ நான் ஜர்ரி அவுட்லைன் கொடுத்தேன் இல்லையா, அதை நீங்கள் சுகர் பீட்டில் கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ஐடியா தான், சரிங்களா. ஜரியில் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சுகர் பீட்டில் கூட வந்து நீங்கள் ஜரியில் 1 லைன் வந்து அவுட்ரு கொடுத்துக்கோங்க, அந்த ஃப்ளவர் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், கொஞ்சம் கிராண்ட் ரிச் லுக்காக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து நடுவில் வந்து சுகர் பீட்டில் அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அந்த எம்போஸ்டு தெரியுது இல்லையா, ஸோ அதையும் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 3D ஃப்ளவரில் இதில் இருக்கும் அந்த டிசைனு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஜர்ரி அவுட்லைன் மேலே கொடுக்குறதுல வந்து சிங்கிள் கொடுத்துட்டு கூட சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களோட ஐடியா தான். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக அவுட்ரு கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் மேலே வந்து லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். சுகர் பீட்லேயே லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். அப்படியே சுகர் பீடை பல்ஜாக நம்ம வந்து அந்த த்ரெட்டில் வந்து விட்டுட்டு, ஸோ அங்கேருந்து இங்கே இப்படி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து லோடிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா 3D எஃபெக்டில் இருக்கும். நமக்கு சென்டர் வந்து அந்த பட்டு வந்து நல்லா அழகாக பார்க்குறதுக்கு தெரியுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட் ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்டோன் விட்டுட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் போட்டுப்பாங்க, இல்லை ஜர்தோசி ஒர்க் ஃபில் பண்ணிப்பாங்க. இதுக்கு மேலேயே நம்ம ஜர்தோசி ஒர்க்கும் ஃபில் பண்ணிக்கலாம். சுகர் பீட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கட் பீட் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை சம்கி வைக்க போகிறீங்களா, சம்கியும் வைக்கலாம். நார்மல் நெடியில் சம்கி வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் வச்சுட்டு ஸ்டிப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தைக்கலாம். இல்லை பேர்ல் போட்டுக்கலாம். ஸோ இந்த நடுவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட ஐடியா தான். ஸோ நான் வந்து சுகர் பீட்டில் லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்க்க சிம்பிளாக முடிச்சுது, அதனால் நான் இது மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த கொடுத்துருக்குற ஐடியாஸ் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட அது ஐடியா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடித்த பிறகு வீடியோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பார்த்துட்டே வாங்க, கட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸு. சுகர் பீட் வாட்டர் ஃபில்லிங், சம்கி ஒர்க்ஸ்லேயே வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ஐ ஷேப்ஸ் சம்கி ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் எடிட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சைடு வந்து பாதி போட்டாச்சு, நெக்ஸ்ட்டு அந்த சைடு போகணும். ஸோ நம்ம போட்டு முடிச்சுட்டு அப்படியே செயின் போட்டுகிட்டே போயிட்டு அந்த சைடும் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடும் வந்து ஃபில் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 லைன் போட்டால் போதும், ஃபினிஷ் ஆகிடும். இன்னும் 2 லைன் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேமரா அப்படி வச்சு தான் எடுக்கிறேன், ஆனாலும் எப்படினாலும் என் கை வந்து கொஞ்சம் மறைஞ்சிருது. கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. உங்களுக்கு எதனா புரியலன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுலேயே ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கிங் பேச்சஸ் ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.